ஃப்ரண்ட்வுட் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவில் ஸ்டாலின் தலைமையில் உருவாகும் மூன்றாவது அணி. இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் தனித்து விடப்படுகிறதா? தமிழ்நாட்டில் காங்கிரஸ் செய்த தவறினால் இந்தியா முழுக்கும் காங்கிரசுக்கு விழும் பயங்கரமான பேரடி. பிரதமர் பதவி காங்கிரசுக்கு கிடைக்குமா? காங்கிரஸ் திமுக கூட்டணி இது தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கும், தமிழ்நாட்டு பார்டரை தாண்டி போகாது அப்படின்னு காங்கிரஸ் நினைச்சாங்களா இல்லையா நம்மளுக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் தமிழ்நாட்டில் செய்த இந்த துரோகத்தினுடைய செயல் ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் எதிர்தொலிச்சிருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். காங்கிரஸ் எந்தெந்த இடத்துல பலமா இருக்குதோ பலவீனமா இருக்குதோ அந்த இடத்துலலாம் இன்னைக்கு காங்கிரஸ் வீழ்ச்சி அடைகிற ரேஞ்சுக்கு இருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா காங்கிரஸ் இன்னைக்கு தனித்து நின்று ஆட்சியை பிடிக்க முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. அது இங்க மாநிலங்கள்ல எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல மத்தியில் எடுத்துக்கிட்டாலும் சரி, காங்கிரஸ் இனி வரும் காலங்கள்ல தனித்து நின்று ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுப்பா. அவங்களுக்கு ஒரு ஆளு தேவை, கூட்டணிகள் தேவை அப்படின்றது திட்டவட்டமா இங்க தெரியுது. ஏன்னா திமுக காங்கிரஸ் இந்த கூட்டணி உறவு அப்படின்றது கட்சிகளை கடந்து இவங்களுடைய குடும்பங்கள்ல எந்த அளவுக்கு இது ஒன்றி பிணைஞ்சது அப்படின்றத பார்க்கணும். நீங்க தலைமை எடுத்துக்கிட்டா இருக்கட்டும், இல்ல ஒரு மாவட்டத்துல காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்கும், அந்த மாவட்ட செயலாளர்கள் எந்த அளவுக்கு குடும்ப நண்பர்களாவே மாறினாங்க. இது மேல் மட்டத்துல சரி, கலைஞருடைய குடும்பமும் சோனியா காந்தி குடும்பமும் எந்த அளவுக்கு குடும்ப நண்பர்களா ஆறாங்க. இன்னும் சொல்ல போனா ராகுல் என்னுடைய சகோதரர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உறக்க சொன்னார். இன்னொரு விஷயமும் சொல்றேன், 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. தேசிய ஜனநாயக கூட்டணியில பிரதமர் வேட்பாளர் மோடி தான் அப்படின்னு உறக்கமா சொல்லி தேர்தல் பிரச்சாரங்களை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா இந்தியா கூட்டணியில யாருங்க பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு எல்லாருமே என்ன பண்ணாங்க, கருத்து மோதல்ல இருந்தாங்க. அப்போ இந்தியா கூட்டணியிலேயே எல்லா கட்சியும் இப்படி குழம்பிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டாலின் அவர்கள் தான் ராகுல் காந்தி தான் இங்க பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு உறக்க சொன்னார். சோ எல்லா கட்சிகளும் யோசிச்சுட்டு இருந்தாங்க, ராகுல் காந்தி அவர்களை பிரதமர் வேட்பாளரா கொண்டு வரலாமா அப்படின்னு. ஆனா யாருமே யோசிக்க வேண்டாம், பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி தான், என்னுடைய அருமை சகோதரர் தம்பி ராகுல் காந்தி தான் அப்படின்னு உறக்க சொன்னவர் ஸ்டாலின் அவர்கள். ஆனா இந்த நன்றிகள் எல்லாம் மறந்துட்டு ரெண்டு அமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டு இன்னைக்கு காங்கிரஸ் இன்னைக்கு அல்லோல் படுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இது தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்கவும் காங்கிரஸ் தனித்து விடப்பட்டிருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும். இங்க தாவேகா கூட்டணியில இவங்க இருக்கிறாங்க. ஆனா தாவேகா கூட்டணியில காங்கிரஸுக்கு எதனா ஒரு பிரச்சனைனா முன்னாடி நிக்கிறாங்களா, எதனா அவங்க ஒரு கண்டன அறிக்கை கொடுக்குறாங்களா, இல்ல போராடுறாங்களா, மறியல் பண்றாங்களா, கண்டன ஆர்ப்பாட்டம் பண்றாங்களா, அறிக்கை விடுறாங்களா, இப்படின்னு பல கேள்விகள் இங்க இருக்குது. இதுவே திமுக கூட்டணியில இருந்தா காங்கிரஸுக்கு எதனா ஒண்ணுனா, ராகுல் காந்திக்கு எதனா ஒண்ணுனா இங்க எந்த அளவுக்கு போராடுவாங்க. அங்க நாடாளுமன்றத்திலையும் சரி, தமிழ்நாட்டிலையும் சரி, நாடாளுமன்றத்துல கூட காங்கிரஸ் தனித்து விடப்பட்டிருக்கு, தனியா போராடுறாங்க. இன்னைக்கு திமுகவுக்கு செஞ்ச இந்த துரோகம் ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு எஃபெக்ட் கொடுத்திருக்கு. இப்ப நீங்க ஒரு பக்கம் தேஜஸ்வி யாதவ் எடுத்துக்கோங்க, அகிலேஷ் யாதவ் எடுத்துக்கோங்க, மம்தா பானர்ஜி எடுத்துக்கோங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் எடுத்துக்கோங்க, இடதுசாரிகள் எடுத்துக்கோங்க, எல்லாருமே அதிருப்தியில் இருக்கிறாங்க. காங்கிரஸை நம்பி ஒரு ரூபாய்க்கு புரோஜனம் கிடையாதுப்பா. ஏன்னா அவங்க முதுகுல குத்திட்டு போயிடுவாங்க. ஆளானப்பட்ட ஸ்டாலினுக்கு அந்த அளவுக்கு துரோகம் செஞ்சாங்க, நம்மலாம் எந்த மூளைக்கு அப்படின்னு ஒவ்வொரு கட்சி தலைவர்கள் என்ன பண்றாங்க, யோசிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா லாஸ்டா கான்ஃபரன்ஸ் கூட்டம் நடந்தது, இந்தியா கான்ஃபரன்ஸ் கூட்டம் நடந்தது. அந்த கான்ஃபரன்ஸ் கூட்டத்துல கூட தேஜஸ்வி யாதவா இருக்கட்டும், அதே போல அகிலேஷ் யாதவா இருக்கட்டும், இடதுசாரிகளா இருக்கட்டும், எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, காங்கிரஸினுடைய அணுகுமுறை சரி கிடையாது. அவங்க மாநில தேர்தல்ல அவங்க ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக இஷ்டத்துக்கு என்ன பண்றாங்க, இங்க கூட்டணியில இருக்கிறோம் அப்படின்ற ஒரு தர்மத்து கூட இல்லாம இஷ்டத்துக்கு என்ன பண்றாங்கன்னா பழிய போட்டு போயிடறாங்க. நீங்க போன உத்தரப்பிரதேச தேர்தல்ல அகிலேஷ் யாதவும் ராகுல் காந்தியும் ஒரு சில தொகுதியில கூட்டணியில இல்ல, தனித்து நின்னாங்க. ஒரு சில தொகுதியில கூட்டணியில இருந்தாங்க, ஒரு சில தொகுதியில கூட்டணியில. ஆனா அங்க யாருக்கு அது சாத்தியமாயிருச்சு, யாருக்கு அது பிளஸ்ஸா இருந்ததுன்னா பாஜகவுக்கு தான் பிளஸ் இருந்தது. நீங்க பீகார் எடுத்துக்கங்க, தேஜஸ்வி யாதவ் கூடவும் இதே போலதான் இருந்தாங்க. ஒரு சில தொகுதியில கூட்டணியில இருந்தாங்க, ஒரு சில தொகுதியில எதிர்த்து நின்னாங்க. இது யாருக்கு ரொம்ப, நீங்க கூட்டம் வருது, ராகுல் காந்தி வருதுனால கூட்டம் வருது, அலமோதுது, அவரு தான் அப்படி இப்படி பீகார்ல என்னன்னா கதை கூட்டுந்தாங்க. ஆனா இங்க யார் ஜெயிச்சா? பாஜக தான் ஜெயிச்சது. இன்னைக்கு பாஜக தான் ஆட்சி அமைச்சிருக்கு. நிதிஷ்குமார் ஜெயிச்சாலும் பாஜக தானே நீங்க முதலமைச்சரா இருக்கிறாங்க. அப்போ இவங்க பிரிஞ்சு கிடக்கிறதுனால யாருக்கு இங்க ஆதாயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு தான். ஏன்னா மாநிலத்துல காங்கிரஸ் அப்படின்றது ஒரு சில மாநிலங்கள்ல அவங்க மெஜாரிட்டி இல்ல,
வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. ஒரு காலத்துல காங்கிரஸ் இங்க இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களும் ஆண்டுட்டு இருந்ததுதான். அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. எல்லா மாநிலத்திலையும் நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஆண்டு இருந்தது, இல்லைன்னு மறுக்கல. ஆனா நாட்கள் கடந்து போக இங்க மாற்றங்கள் வருது. காங்கிரஸ் ஒரு சில மாநிலங்கள்ல ரொம்ப வீழ்ச்சியில இருக்கிறாங்க. 3ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன கேட்கிறாங்க? நிகரா கேட்கிறாங்க. நாங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர், நாங்க தான் எங்களுக்கு ஈக்குவலான சீட் வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க. மாநிலத்தினுடைய அந்த நிலைப்பாட்டை தவிர்த்து அந்த ஸ்ட்ரென்த்தை பார்த்து இங்க தொகுதி பங்கீடோ இல்ல பேச்சுவார்த்தை நடக்குதுன்னா கிடையவே கிடையாது. இது இந்த முறை இந்த அணுகுமுறை அப்படின்றது காங்கிரஸ் கிட்ட கொஞ்சம் விட்டுட்டு போகணும் அப்படின்றது கிடையாது. இதுதான் பாஜகவுக்கு ரொம்ப பிளஸ்ஸாவே இருக்கு. ஒவ்வொரு மாநிலங்களையும் பாஜக ஜெயிக்கிறாங்கன்னா என்ன காரணம்னா காங்கிரஸ் அணுகுமுறை சரி கிடையாது. காங்கிரஸ் ஒரு சில மாநிலங்களை விட்டு கொடுத்தால் இங்க பாஜகவை இங்க இவங்களால தோற்கடிக்க முடியும். ஆனா இவங்க இந்தியா கூட்டணி அப்படின்னு நாடாளுமன்றத்துல மட்டும்தான் மோடி அவர்களை எதிர்க்கிறதுக்கு இவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. ஆனா மாநிலங்கள்ல இவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்கன்னா கிடையவே கிடையாது. சோ அதனால பல மாநிலங்கள்ல காங்கிரஸ் இந்த மாதிரி திருவிளையாடலாம் ஆடி இருக்காங்க. சோ தமிழ்நாட்டுல அந்த திருவிளையாடல என்ன பண்ணாங்க? திமுக கிட்ட காட்டினாங்க. ஆனா திமுக இங்க பக்காவா என்ன பண்றாங்க? எகிரி அடிக்கிறாங்க. சோ காங்கிரஸ் உதவி எங்களுக்கு தேவை கிடையாது. நாங்க எங்க கூட்டணியில இருந்ததுனாலதான் காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டுல இத்தனை சீட்டு, எம்பி சீட்டு வருகிற நாடாளுமன்றத்துல தெரிஞ்சிடும். காங்கிரஸ் எந்த அளவுக்கு தாவேக்கா கூட கூட்டணி வச்சு எம்பி சீட்டு வாங்குறாங்க அப்படின்றதெல்லாம் திமுகவுடைய கணக்கா இருக்கு. இப்ப விஷயம் என்னன்னா, இந்தியா கூட்டணியிலேயே காங்கிரஸ் தனித்து விடப்பட்டிருக்கு. இப்போ ஸ்டாலின் அவர்கள் தலைமையில ஒரு 3வது அணி உருவாக போகுது அப்படின்றத பேச்சுவார்த்தையே. நீங்க இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது, 2029 நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எப்படியாவது இங்க பாஜகவை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்தியா கூட்டணி கடந்த 2024 ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்ப 2029 இதை முன்னெடுத்து தான் இவங்க என்ன பண்றாங்க? செயல்பட்டு இருக்காங்க. ஆனா காங்கிரஸ் உடைய போக்கு இங்க சரியில்லை அப்படின்றதுனால பாஜக காங்கிரஸ் இவங்களுக்கு மாற்றா ஸ்டாலின் தலைமையில ஒரு அணி உருவாக போகுது. சோ இந்த 3வது அணியில ஸ்டாலின் தலைமையில மம்தா பானர்ஜி, அதே போல அரவிந்த் கெஜ்ரிவால், தேஜஸ்வி யாதவ், அகிலேஷ் யாதவ், அதே போல சிஜேபி, இந்த மாதிரி கட்சிகள் எல்லாம், அதே போல உத்தவ் தாக்கரே, தேசியவாத காங்கிரஸ், இவங்க எல்லாருமே இங்க ஒண்ணு சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. காங்கிரஸ் தனித்து விடப்பட்டுட்டு இங்க இந்தியா கூட்டணியில் இருக்கிற சில கட்சிகள் இங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுதான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அப்ப நீங்க தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இடதுசாரிகள் வருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஏற்கனவே காங்கிரஸுக்கும் இடதுசாரிகளுக்கும் முற்றுமோதல் போக்கு இருக்கு. ஒருவேளை இடதுசாரிகள் ஸ்டாலின் தலைமையில உருவாக போகிற இந்த 3வது அணியில வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும். ஒரு பட்சத்தில் அப்படி வந்தா இங்க தமிழ்நாட்டுல விசிகா உள்ள வரும், இடதுசாரிகள் உள்ள வருவாங்க. அப்ப இங்க யாரு தலைமையில இங்க நீங்க யாரு நிப்பீங்க? தாவேகா, காங்கிரஸ், மதிமுக இவங்க தலைமையில தான் இங்க வந்து என்ன பண்ணுவாங்க? நாடாளுமன்ற தேர்தலில் சந்திப்பாங்க. மதிமுகவுக்கு அவ்வளவு ஓட் பேங்க் இருக்குதா? காங்கிரஸுக்கு ஓட் பேங்க் இருக்குதா? தாவேக்காவுக்கு அவ்வளவு ஓட் பேங்க் இருக்குதா அப்படின்றத ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. அவ்வளவு ஓட் பேங்க் இருந்தா அவங்க மெஜாரிட்டியில் வின் பண்ணிருக்கணும். 108 சீட் அவங்க அடிச்சிருக்க முடியாது அப்படின்றத நிதர்சனமான உண்மை. சோ இது இப்போ வந்து பாத்தீங்கன்னா பல அதிருப்தியில தாவேக்கா அப்படின்றது இருக்குது. சோ அது வருங்காலங்கள்ல வரப்போற எலெக்ஷன்ல எல்லாம் எப்படி வந்து பிரதிபலிக்க போகுது அப்படின்றதெல்லாம் வேற விஷயம். இப்போ காங்கிரஸ இங்க வீழ்த்தணும், நீங்க தமிழ்நாட்டுல செஞ்ச விஷயம் தமிழ்நாட்டு பார்டருக்குள்ள தாங்க இருக்கும், இது வெளியே போகாது அப்படின்னு நினைச்சு நீங்க திமுக முதுகுல குத்திட்டு போனீங்க. ஆனா இன்னைக்கு அதனுடைய விளைவு இந்தியா முழுக்க எதிரொலிச்சிருக்கு. காங்கிரசுடைய சுயரூபம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. காங்கிரஸ் எந்த அளவுக்கு சுயநலவாதிகள், காங்கிரஸ் எந்த அளவுக்கு ஒரு சுயநல அரசியலை கையில் எடுக்கிறாங்க, காங்கிரஸ் கூடவே இருந்தாலும் முதுகுல குத்திட்டு அவங்களுடைய சுயநலத்துக்காக போயிருவாங்க அப்படின்னு இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க எல்லா கட்சிகளும் பேசிக்கிறாங்க. சோ ஸ்டாலின் தலைமையில இங்க 3வது அணி ஒன்னு உருவாக போகுது அப்படின்றதையும் எந்தவித மாற்று கருத்து இல்ல. பாஜக, காங்கிரஸ் இவர்களுக்கு மாற்றா ஸ்டாலின் அவர்கள் தலைமையில இங்க ஒரு 3வது அணி உருவாயிட்டா காங்கிரஸுக்கு பிரதமர் பதவி அப்படின்றது ஒரு எட்டாக்கனி ஆயிடும். அவங்களுக்கு எதிர்பார்க்கவே முடியாது. அது அவ்வளவுதான், அந்த கனவு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் பிரதமர் அப்படின்ற பதவி காங்கிரஸுக்கு வரவே வராது. ஆளுங்கட்சி அப்படின்ற பதவி அவங்களுக்கு வரவே வராது. ஏன்னா ஏற்கனவே காங்கிரஸ் பல மாநிலங்களில் வீக்கா இருக்கு. இப்போ காங்கிரஸுக்கு கொஞ்சம் அவங்களை தூக்கி பிடிக்கிறதுக்கு, அவங்களுக்கு முட்டு கொடுக்கிறதுக்கு பல கட்சிகள் இருக்கிறாங்க. இப்ப அந்த கட்சிகள் எல்லாம் இந்த பக்கம் வந்துட்டா பெரும்பான்மையான கட்சிகள் இடதுசாரிகளா இருக்கட்டும், அகிலேஷ் யாதவா இருக்கட்டும், தேஜஸ்வி யாதவா இருக்கட்டும், அதே போல மம்தா பானர்ஜியா இருக்கட்டும், உத்தவ் தாக்கரே இருக்கட்டும், இவங்க எல்லாம் இந்த பக்கம் வந்துட்டா
அப்போ நீங்க காங்கிரஸை நீங்க எதன் பேசல நீங்க நம்பி அவங்களுக்கு நீங்க ஓட்டு செலுத்துவீங்க? ஒரு சில கட்சிகள் அவங்க கூட இருந்தாலும் அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு வெயிட்டா கொடுக்கும் அப்படின்னு தான் பார்க்கணும். இவ்ளோ கூட்டணி இருந்தும், அதாவது இந்தியா கூட்டணியில இவ்ளோ கூட்டணிகள் இருந்தும் காங்கிரஸ் எந்த அளவுக்கு படுதோல்வி அடைஞ்சது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இப்ப நீங்க திமுக கூட்டணியில் இருந்ததுனால தான் இன்னைக்கு காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டுல இவ்வளவு சீட்டு. இல்லனா அதை யோசிச்சு பார்க்கணும்ல. சோ அப்படி உங்களுக்கு காங்கிரஸுக்கு வலுவான ஒரு விஷயம் இருந்தது, வலுவான ஓட் பேங்க் இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏன் 5 தொகுதியில மட்டும் ஜெயிச்சீங்க சட்டமன்ற தேர்தல்ல? அதெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சோ இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது காங்கிரஸுக்கு இங்க இந்தியால ஒரு வெயிட்டான இடம் கிடையவே கிடையாது. சோ இப்போ காங்கிரஸ் இங்க பிரதமர் பதவிக்கு வரணும் அப்படின்னாலும், காங்கிரஸ் அட்லீஸ்ட் எதிர்க்கட்சி தலைவர் பதவிக்கு வரணும்னாலும் திமுகவுடைய உதவி அவங்களுக்கு தேவை. திமுக இல்லாம காங்கிரஸ் இங்க தமிழ்நாட்டிலும் சரி, நாடாளுமன்றத்திலும் சரி திமுக உதவி இல்லாம இவங்களால செயல்பட முடியாது அப்படின்னு இன்னைக்கு வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருக்கு. இது காங்கிரஸ் தலைமையே ஒரு ஆட்டி படிச்சிருக்குது அப்படிதான் சொல்லணும். ஏன்னா காங்கிரஸ்ல இருக்கிற சோனியா காந்தி அவர்களா இருக்கட்டும், பிரியா காந்தி அவர்களா இருக்கட்டும், ராகுல் காந்தியா இருக்கட்டும், இவங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு போகுது. ஏன் நீங்க திமுக கூட்டணியில இப்படி உடைச்சிட்டு வந்தீங்க அப்படின்ற ஒரு முரண்பாடுகளா போயிட்டு இருக்கு. அந்த செய்திகள் வந்துகிட்டு வச்சுக்கோங்களேன். பட் இப்போ காங்கிரஸ் தனித்து விடப்பட்டிருக்கு. இந்தியா கூட்டணியிலிருந்து ஓரங்கட்டப்பட்டிருக்கு. இந்தியா கூட்டணி ஆர்கனைஸ் அப்படின்னு இருந்தாலும் இந்தியா கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் தனித்து விடப்பட்டிருக்கு. இப்போ ஸ்டாலின் அவர்கள் தலைமையில 3வது ஒரு அணி உருவாகிறதுக்கு எல்லா பிளானும் அங்க நடந்துகிட்டு இருக்கு. கூடிய விரைவில் இதற்கான ஒரு விஷயம் பூதாகரமா வெடிக்கும் அப்படின்றத பார்க்கப்பட வேண்டியதா இருக்கு. இதை பத்தி கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.